ஒரு கூலி தொழிலாளி 500 கோடி ரூபாய் டேர்ன் ஓவர் பண்ற அளவுக்கு பெரிய பிசினஸ் மேனா இருக்கிறாரு. அவர் வந்து 6th படிச்சுட்டு இருக்காரு. அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே வழி இல்லை. ஸ்கூல் போக முடியாம ஸ்கூல்ல ஸ்டாப் பண்றாங்க. கூலி வேலைக்கு போறாரு. அவருடைய ஆசிரியர்கள் வந்து அவரை படிக்க வைக்கிறாங்க. நல்லா படிச்சு இன்ஜினியரிங் முடிச்சு யூனிவர்சிட்டியில ஒர்க் பண்றாரு. ஃபேமிலியை நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்த அப்புறமா அவர் வந்து என்ன பண்றாரு, வேலையை ரிசைன் பண்றாரு. எல்லாருமே சொல்றாங்க நீங்க முட்டாளா அப்படின்னு. ஒரு ஊர்ல வந்து ஒரு மாவு பிசினஸ் 25,000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணி தொடங்குறாரு. எல்லாருமே திட்டுறாங்க, இவனுக்கு வந்து என்ன ஆச்சு, இவன் ஒரு முட்டாள், இவன் சக்சஸ் ஆக மாட்டாங்க. எதையுமே அவர் வந்து மைண்ட் பண்ணாம நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு 500 கோடி டேர்ன் பண்ற அளவுக்கு அவர் வந்து ஒரு பிக் பிசினஸ் மேனா இருக்கிறாரு. நம்ம வந்து கஷ்டப்படுற நேரம் யாருமே வந்து நிற்க மாட்டாங்க. ஆனா நல்லா இருக்கிற நேரம் எல்லாருமே வருவாங்க. ஸோ தன்னம்பிக்கையை மட்டும் நம்ம வந்து இழக்கக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு என்ன ஸ்டார்ட் பண்ணாலும் தன்னம்பிக்கையா